நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இப்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சனிப்பெயர்ச்சி நடந்து. கடந்த 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு, போன பொங்கலுக்கே சனி பகவான் திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். ஆனாலும் கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ தான் இது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியும் நமக்கு நடந்துடுச்சுன்னா எந்த குழப்பமும் இருக்காது, நோ கன்ஃபியூஷன்ஸ். கம்ப்ளீட்டாக சனி பகவான் மீன ராசியில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிடும். அப்போ இந்த உறுதித்தன்மை அதோடு மட்டும் அல்லாது சனி பகவான் மட்டும் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் மட்டும் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருன்னா வரப்போகிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்பாகவே அதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிந்துவிடும். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த ராசிக்கெல்லாம் பரிகார ராசிகள், இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, இது காமனான இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் எல்லா ராசிக்கும் ஜென்ரலான இன்ட்ரோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் இருக்கும். கடைசியாக எண்டு கார்டு இருக்கும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு இது நாள் வரையில் ஜன்ம சனி முடிஞ்சுதா இல்லையான்ற குழப்பம் இருந்தது. கம்ப்ளீட்டாக கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜன்ம சனி முடியுது. அதே போல் மகர ராசிக்கும் கம்ப்ளீட்டாக 7.5 சனியை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டலாகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மகர ராசி டோட்டலாக சனி அந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மீன ராசிக்கு ஜன்ம சனி ஆரம்பம். மேஷ ராசிக்கு 7.5 சனியில் முதல் பாகம் ஆரம்பம். ரிஷப ராசிக்கு சனியுடைய பார்வை படப்போகுது. மிதுனத்துக்கு ஒன்றும் கிடையாது. கடகத்துக்கு சூப்பராக இருக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கண்டிப்பாக ஆரம்பம். திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். கன்னி ராசி கேட்கவே வேணாம், கண்டகச்சனி. துலாத்துக்கு பிரச்சனை இல்லை. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தில் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதுவும் சிறப்பாகவே உள்ளது. தனுசு ராசி அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனி உள்ளது. அப்போ இந்த சனியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். இந்த 7 ராசி அன்பர்களும் நிச்சயமாக பரிகார ராசிகளாக இருக்கிறார்கள். மீதமுள்ள ராசிகள் நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடகராசிக்கு ஒரு சிறப்பாகவே இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சனி பெயர்ச்சிக்காக பரிகார யாகம் நடைபெறுகிறது, பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, தொழில் ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக, மெயினாக மனக்குழப்பங்கள், எந்த ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் கிளியர் ஆகிறது. மெயினாக டிப்ரெஷன்ஸு, மன அழுத்தம். ஒரு விஷயம் நம்ம நினச்சி அது நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த சனியுடைய தாக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த டிப்ரெஷன் அங்கே இருக்க தான் செய்யும். அது பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டுடும். ஆகையினால உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியாகும். ஸோ உங்கள் நல்ல ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை வேலையில் சிறப்பாக இருக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும். மெயினாக வேலையில் நிம்மதி இருக்கணும், தொழிலில் நிம்மதி இருக்கணும், தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும், கடன் சுமைகள் அடையணும். மெயினாக கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அடையணும். அல்லது குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகணும். ஸோ இது மாதிரி உங்கள் ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் வேண்டி மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இதில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சங்கல்பத்துக்கு உங்கள் பேரை பதிவு பண்ணணும். அப்படின்னாக்கா நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த ஹோமத்திற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி
அப்போ இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி டோட்டலாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போமே. வாழ வைக்கிறது தானே தெய்வங்கள் இருக்குது. நவகிரகங்கள் ஆனாலுமே கூட என்னதான் நமக்கு கர்மாவாக இருக்கலாம், அந்த கர்மா கூட நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தான். இன்னும் நீ பெட்டராக இருக்கணும், இதெல்லாம் நீ இந்த எக்ஸாம் எழுதிட்டா நீ பாஸ் பண்ணிட்டா வேலைக்கு போயிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எப்படி டீச்சர் சொல்லித்தராங்களோ அதை போல். அப்போது கிரகங்கள் தெய்வங்கள் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி, அதுவும் உங்களுக்கு 5-9 சனி பகவான் அமைகிறார். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் கேந்திரத்தில் இருப்பதை விட திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பு. அது ஒரு நல்ல பாக்கியம். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது, கோணங்களில் இருப்பது மிக சிறப்பு. லக்னத்தில் சனி இருந்தால் அவன் பிஸ்னஸில் பெரிய ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாக அவன் செய்யக்கூடிய தொழில் 7 தலைமுறைக்கும் பின்தொடரும். இப்போ நிறைய அந்த செட்டியார்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த காலத்தில் கடைகள்லாம் வச்சு ஆரம்பித்தாங்கன்னா இது எங்கள் தாத்தா கடை, அவர் வச்சுருந்த பில்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். இதெல்லாம் லக்னத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள். அவங்க லக்னத்தில் சனி இருந்து, அந்த சனி நல்ல முறையில் இருந்து திரிகோண அதிபதியோட லக்னாதிபதிலாம் சிறப்பாக இருந்துட்டாங்கன்னா, அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா, இல்லை அவங்க ஒரு இடம் வாங்கினாங்க, ஒரு வீடு கட்டினாங்கன்னா 7 தலைமுறைக்கு அது காப்பாற்றும். நின்று பேசுமா, 7 தலைமுறைக்கு நின்று பேசுமா. எல்லாரும் வாழையடி வாழையாக அவங்க குடும்பத்தில் அந்த சொத்து பத்துக்களை அந்த தொழிலை அனுபவிக்க முடியுமா. அந்த அளவுக்கு 1-5-9 நிற்கக்கூடிய சனி பகவான், திரிகோணங்களில் நிற்கக்கூடிய சனி பகவானுக்கு நிலையான சுபத்துவம் அதிகம். பல வகையிலும் அந்த சனி பகவான் உங்களை ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு பெரிய ஒரு ஐஃபையான வாழ்க்கையை வாழ வைப்பார். கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே. உங்களை பற்றி எனக்கு தெரியும் விருச்சக ராசி என்பர்களே. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டுவீங்க, மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறீங்க, தொழிலில் என்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நிறைய இடம் விற்காமல் இருக்கிறது, வீடு விற்காமல் இருக்கிறது. ஏதாவது இதை விற்றுட்டு நம்ம கடன் அடைக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது சாமி, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது, கவலைப்படாதீங்க. அதே போல் கடனை அடைக்க முடியாமல் இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறது, ஒரு தகச்சு போய் நிற்கிறது, ஒரு லாக் ஆன மாதிரி இருக்குது, ஒரு கார்னர் பண்ண மாதிரி இருக்கிறது, இல்லை எல்லாமே அப்படி சூழ்ச்சி மாதிரி சூழ்ந்து கொள்வது, ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கிறது. எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் விருச்சக ராசி நண்பர்களே, இருள் விலகி வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி நண்பர்களே. அப்போ 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 5-9ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு. சனிக்கு 9 விருச்சக ராசி, சரிங்களா. விருச்சகத்துக்கு 5ஆம் பாவம் சனி, விருச்சகத்துக்கு 9ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவர் வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 கோணங்கள் வலுப்பெற்றுள்ளன. எப்படி 1, 5, 9 விருச்சக ராசி 1ஆம் இடம், 5ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு. சனி குரு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம். சார் சனி குரு தொடர்பு ஏற்பட்டாலே அவங்களுக்கு நிலையான வகையில் பல வகையிலும் வருமானங்கள் சேரும்னா சொல்லலைங்க, ஜோதிடம் சொல்கிறது. பல வகையிலும் அவங்களுக்கு வருமானங்கள் சேருகிறது. இந்த விருச்சக ராசியில் நம்ம இதுக்கு உதாரணமாக பல ஜாதகங்கள் சொல்ல முடியும். பெரிய விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையில் ரொம்ப ஓஹோன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கால நேரங்கள் சரியில்லாமல் இருந்தவங்க, அப்புறம் இந்த மாதிரியான கடுமையான கால சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் பரிகாரங்கள் செய்து ஜெயித்தவங்க அதிகம். விளையாட்டுத்துறை, அதே போல் அரசியல் துறை, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி தான் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும்.
கலைத்துறையை சார்ந்தவர்கள், பொதுவாக எல்லா சினிமா துறையிலேருந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ் உலகம் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் விருச்சக ராசி என்பர்களே. அதனால தான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னால் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் ஏற்ற இறக்கங்கள் எனக்கு தெரியும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், குடும்ப நண்பர்களாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அதே போல் கனிம வளங்கள், பில்டர்ஸு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அதே போல் திருமண மண்டபங்கள், திரையரங்குகள், அப்புறம் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸு, அப்போது இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இராணுவத்தை சேர்ந்தவங்க, நேவியில் சேர்ந்தவங்க, மெயினாக காவல்துறை அதிகாரிகள், அப்போ அவங்க காவல்துறை அதிகாரிகள் சொன்ன குடும்ப பிரச்சனைகள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஹையர் ஆஃபீஸர்ஸ் உயர் அதிகாரிகள் வரக்கூடிய பிரச்சனை, அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், கவர்னர்ஸாக இருக்கலாம், அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் அரசாங்க அதிகாரிகள் அவங்களுக்கு வரக்கூடிய என்கொயரிகள். இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு மனசில் பயம் மனக்குழப்பம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, அந்த மனக்குழப்பம் தீரும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ இந்த விருச்சக ராசியை அடுத்த 2.5 வருஷம் எப்போங்க, மார்ச் 6, 2026 ஏப்ரல் 24, 2028 வரை, ஸோ 2.5 years, இந்த 30 மாதங்கள் விருச்சக ராசிக்கு சிறப்பாக போகணும் எல்லா இடமும் அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சியை முன்னிட்டு ஸ்பெசிஃபிக்காக விருச்சக ராசிக்காக ஒரு சனி பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது. இதில் உங்களுடைய கம்பெனி நேமோ, உங்கள் ஃபேக்ட்ரி நேமோ, உங்கள் பிஸ்னஸ் நேமோ, அல்லது உங்கள் நிறுவனங்கள் பெயர்லையோ, உங்கள் குடும்பத்தார் பெயர்லையோ பெயர்களை பதிவு, இந்த யாகத்தில் பரிகார ஹோமத்தில் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்கள் கம்பெனி நேமில் எங்களுக்கு பண்ணி கொடுங்க சாமி, கடை நல்லா போகணும், கம்பெனி நல்லா போகணும், பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், கடன் அமையணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஸோ எனி ஒன் உங்கள் ப்ரேயர், ஃபேமிலி செக்டர் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்ல வேலை கிடைக்கணும், படிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களை ப்ரேயர் கையில் எடுத்து அந்த பரிகார ஹோமத்தில் பங்கு கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி நல்லதே நடக்கும் விருச்சக ராசி நேயர்களே.